குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அத்தியாயம் 8. முதல் 4 ஆண்டு சாதனைகளின் நிறைவு. 1. சாதனை கால நிர்ணயம். குருதேவரின் சாதனை காலத்தை பற்றி அறிய அவரே அதனை பற்றி கூறியிருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நாட்களை முடிவு செய்வதில் குழப்பம் ஏற்படாது. 12 ஆண்டுகள் தொடர்ந்து தாம் பல்வேறு சமய சாதனைகள் செய்ததாக அவர் கூறியுள்ளார் என்பதை ஏற்கனவே தெரிவித்துள்ளோம். ராணி ராசமணி எழுதிய கோவில் சாசனத்தில் இருந்து தட்சிணேஸ்வர காளி கோயிலுக்கு 1855 மே 31 ஆம் தேதி வியாழக்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற்றது தெரிய வருகிறது. அந்த ஆண்டின் முடிவில் காளி கோவிலில் அர்ச்சகராக குருதேவர் பொறுப்பேற்றார். ஆகவே குருதேவரின் சாதனை காலம் 1856 முதல் 1867 ஆண்டு வரை நீடித்தது. இந்த காலகட்டத்தை குருதேவரின் சாதன காலம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இப்படி நாம் வரையறுத்தாலும் இந்த காலகட்டத்தின் நிறைவு பகுதியில் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு அந்த இடங்களிலும் தட்சிணேஸ்வரத்திற்கு திரும்பிய பின்னரும் அவர் தமது சாதனைகளை தொடர்ந்தார் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த 12 ஆண்டு காலத்தையும் நாம் 3 பகுதிகளாக பிரித்து கொண்டு ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக அறிய முற்படுவோம். முதல் 4 ஆண்டு காலத்தின் 1856 முதல் 1859 வரை முக்கிய நிகழ்ச்சிகளை நாம் முன்னரே பார்த்தோம். அடுத்த பகுதி 1860 முதல் 1863 வரை முடிய உள்ளதாகும். இப்பகுதியில் கடைசி 2 ஆண்டுகளில் கோகுல விரதத்தில் தொடங்கி வங்க நாட்டில் புகழ்மிக்க 64 தந்திரங்கள் கூறுகின்ற சாதனைகளையும் விதிப்படி செய்தார் குருதேவர். 2. அந்த காலகட்டத்தை 3ஆக பிரித்தல். 1864 முதல் 1867 வரை முடிய உள்ள 3வது பகுதியில் கீழ்காணும் சாதனைகளை புரிந்தார். ராமாய பிரிவை சேர்ந்த ஜுடாதாரி என்ற துறவியிடமிருந்து ராம மந்திர தீட்சையும் ராம்லாலா விக்கிரகமும் பெற்றார். பெண்ணுடை தரித்து 6 மாத காலம் வைணவ நூல்கள் கூறுகின்ற மதுர பாவனை சாதனை செய்தார். தோதாபுரியிடமிருந்து துறவரம் ஏற்று நிர்விகல்ப சமாதி அனுபவம் பெற்றார். இறுதியாக கோவிந்தரிடமிருந்து இஸ்லாமிய சமய உபதேசம் பெற்றார். இந்த 12 ஆண்டுகளில் தான் வைணவ தந்திரங்கள் கூறுகின்ற சக பாவனை சாதனைகள் புரிந்தார். வைணவத்தின் துணை பிரிவுகளான கர்த்தர் பாஜா, நவரசிக் போன்றவற்றுடன் இந்த காலத்தில் தான் அவர் தொடர்பு கொண்டார். வைணவத்தின் எல்லா பிரிவுகளுடனும் குருதேவர் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் என்பது அந்த பிரிவுகளை சார்ந்த வைஷ்ணவ சரண் கோஸ்வாமி போன்ற சாதகர்கள் தங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அவரை நாடியதிலிருந்து தெரிய வருகிறது. சாதனை காலத்தை இவ்வாறு 3 பிரிவுகளாக பிரித்து அவற்றை ஆராயும் போது ஒவ்வொரு பிரிவும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட தொகுதியாக அமைந்திருப்பதை காணலாம். 3. முதல் 4 ஆண்டு சாதனைகளை நினைவு கூர்தல். குருதேவர் தம் சாதனையின் ஆரம்ப காலத்தில் வெளியிலிருந்து பெற்ற ஒரே உதவி ஸ்ரீ கேனாராம் பட்டாச்சாரியாரிடம் இருந்து மந்திரோபதேசம் பெற்றதாகும். கடவுளை காண வேண்டும் என்ற தீவிரமான ஆன்மதாகமே இந்த காலகட்டத்தில் அவருக்கு ஊன்றுகோலாக இருந்தது. இந்த தாகம் விரைவில் அதிகமாகிக் கொண்டே போய் அவரது உடலிலும் மனதிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. இஷ்ட தெய்வத்திடம் எல்லையற்ற அன்பை உண்டாக்கியது. வைதி பக்தியை கடந்து ராதாத்மிக பக்தி பாதையில் முன்னேற வைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னையின் ஒப்பற்ற அருட்காட்சியை நல்கி அவரை யோக சக்தி பெற்றவராக்கியது.
4. தேவியை கண்ட பின்னரும் சாதனை ஏன்? குரு உபதேசம், சாஸ்திரம், சாதனை மூலம் கண்ட உண்மை இவை மூன்றும் ஒன்று போல் இருக்குமானால் அது சிறப்பு. அப்படியானால் இனி சாதனைகள் எதற்கு? கடவுள் காட்சியும் யோக சித்தியும் பெற்றுவிட்ட குருதேவருக்கு வேறு சாதனைகள் எதற்கு என்று ஒருவேளை வாசகர்கள் கேட்கக்கூடும். இது ஒரு விதத்தில் உண்மையே. ஆயினும் மேற்கொண்டு அவருக்கு சாதனை ஏன் தேவைப்பட்டது என்பதை வாசகர்களுக்கு கூற விரும்புகிறோம். இயற்கையின் நியதியின்படி மரங்களும் செடிகளும் முதலில் பூத்து பின்னர் காய்க்கின்றன. ஆனால் சில தாவரங்கள் முதலில் காய்த்து பின்னர் பூக்கின்றன என்று குருதேவர் சொல்வதுண்டு. சாதனைகளை பொறுத்தவரை குருதேவரின் முன்னேற்றம் இரண்டாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலில் காய்த்து பின்னர் பூக்கின்ற தாவரங்களைப் போன்றதாகும் சாதனையின் ஆரம்பத்தில் குருதேவர் கடவுள் காட்சி போன்ற அனுபவங்களை பெற்றிருந்தாலும் தாம் கண்டவை உண்மையா, தமது குறிக்கோள் நிறைவேறியதா என்பதை பற்றி தெளிவான எந்த முடிவுக்கும் அவரால் வர இயலவில்லை. தமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சாஸ்திரங்களில் குறித்து வைக்கப்பட்டுள்ளன மற்ற சாதகர்களின் அனுபவங்களுடன் ஒப்பிட்டு பார்த்த பின்னரே தெளிவான முடிவுக்கு வர முடியும் என்று அவர் கருதினார். தீவிர ஆன்மதாகம் ஒன்றினால் மட்டுமே எந்த உண்மையை கண்டறிந்தாரோ அதே உண்மையை சாஸ்திரங்கள் காட்டுகின்ற வழிகளை பின்பற்றியும், அதாவது சாஸ்திரங்கள் கூறுகின்ற சாதனைகளை செய்தும் கண்டறிய வேண்டும். இந்த காரணத்திற்காகவும் குருதேவருக்கு சாதனைகள் அவசியமாயிற்று. குருவிடமிருந்து கேட்ட அனுபவங்கள் காலம் காலமாக சாஸ்திரங்களில் குறித்து வைக்கப்பட்டுள்ளன. எண்ணற்ற சாதகர்களின் அனுபவங்கள் இவற்றுடன் சொந்த அனுபவங்களையும் தெய்வீக காட்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்காதவரை ஒரு சாதகன் தனது அனுபவங்களின் உண்மையை அறுதியிட்டு சொல்ல முடியாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இவ்வாறு ஒப்புநோக்கி அவை ஒன்றையொன்று ஒத்து இருக்கின்றன என்று கண்ட மாத்திரத்தில் அவனது ஐயங்கள் யாவும் அகன்று மனம் எல்லையற்ற அமைதியை அடைகிறது. எடுத்துக்காட்டாக வியாசரின் புதல்வரும் பரமஹம்சர்களுள் மிக உயர்ந்தவருமான சுகதேவரின் வாழ்க்கை நிகழ்ச்சி ஒன்றை குறிப்பிடலாம். மாயையின் கட்டுக்குள் அகப்படாதவராக இருந்த அவர் பிறப்பிலிருந்தே பல தெய்வீக காட்சிகளையும் அனுபவங்களையும் பெற்றார். பூர்ண ஞானம் பெற்றால்தான் தமக்கு இத்தகைய அனுபவங்கள் உண்டாகின்றன என்பது அவருக்கு புரியவில்லை. 5. சுகதேவரின் அத்தகைய அனுபவம். ஆதலால் வேதங்களை நன்கு கற்று உணர்ந்த தம் தந்தை வியாசரின் துணைவுடன் வேதங்களையும் பிற சாஸ்திரங்களையும் கற்றார். பின்னர் வியாசரிடம், அப்பா, பிறந்ததிலிருந்தே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள எல்லா ஆன்மீக நிலைகளையும் அனுபவித்து வருகிறேன். ஆனால் இவைதான் இறுதியான ஆன்மீக உண்மைகளா என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. இது பற்றி தாங்கள் அறிந்தவற்றை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பேரறிவாளரான வியாசர் தமக்குள், நான் ஆன்மீக வாழ்வின் அனுபவங்களையும் முடிவான உண்மைகளையும் இவனுக்கு நன்றாக கற்பித்திருக்கிறேன். ஆனாலும் இவனது மனதில் இன்னமும் ஐயங்கள் நீங்கவில்லை. பூரண ஞானம் கிட்டிவிட்டால் உலகியல் வாழ்வை துறந்து விடுவான் என்ற புத்திர பாசத்தினால் அல்லது வேறு ஏதோ காரணத்தினால் நான் அவனுக்கு முழு உண்மையையும் கற்பிக்கவில்லை என்று என் மகன் நினைக்கிறான். வேறொரு மகானிடமிருந்து இது பற்றி அவன் அறிந்து கொள்வது நல்லது என்று எண்ணினார். எனவே சுகரிடம், என்னால் உனது ஐயங்களை போக்க இயலாது. மிதிலை மாமன்னராகிய ஜனகர் சிறந்த ஞானி என்பது உனக்கு தெரிந்ததுதான். அவரிடம் சென்று உன் ஐயங்களை போக்கிக்கொள் என்று சொன்னார். சுகதேவரும் தந்தையின் அறிவுரைப்படி உடனே மிதிலைக்கு சென்று ராஜ ரிஷியாகிய ஜனகரை சந்தித்தார். அவர் சுகருக்கு பிரம்ம ஞானிகளின் அனுபவத்தை எடுத்து கூறினார். குருவின் போதனை, சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள், சொந்த அனுபவம் ஆகியவற்றுக்கிடையே முழு ஒருமைப்பாடு இருப்பதை அறிந்து தெளிவும் அமைதியும் பெற்றார் சுகதேவர். குருதேவர் மீண்டும் சாதனைகளில் ஈடுபட்டதற்கு முக்கியமான வேறு சில காரணங்களும் உண்டு.
அவற்றை இங்கு மிக சுருக்கமாக கூறுவோம். தமது வாழ்வில் அமைதியை பெறுவது மட்டும் குருதேவரது சாதனையின் நோக்கம் அன்று. அன்னை பராசக்தி குருதேவரை உலக நன்மைக்காக உடல் தரிக்கும்படி செய்திருக்கிறாள். அதற்காகத்தான் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பல்வேறு சமய நெறிகளின் சாதனைகளை மேற்கொண்டு அவற்றுள் உண்மை எது, போலி எது என்பதை காட்டுவதற்கான பெருமுயற்சி அவரது வாழ்வில் நடைபெற்றது. 6. குருதேவரின் சாதனைக்கான மற்றொரு காரணம் பிறர் நலம். எல்லா சமய நெறிகளையும் அவை கூறும் சாதனை முறைகளையும் அவற்றின் முடிவுகளையும் தாமே கண்டறிந்தால் மட்டும்தான் உலக குருவாக பரிணமிக்க முடியும். எனவே பல்வேறு சமய சாதனைகளை மேற்கொள்வது அவருக்கு அவசியமாயிற்று. அது மட்டுமன்று, களங்கம் சிறிதுமற்ற பரந்த மனப்பான்மை உடைய குருதேவரின் சாதனைகள் வாயிலாக சாஸ்திரங்களில் கூறப்பட்ட ஆன்மீக நிலைகளை வெளிக்கொணர்ந்து இந்த நவீன யுகத்திற்கு வேதங்கள், புராணங்கள், பைபிள், குரான் போன்ற சமய நூல்களில் உள்ள உண்மைகளை நிரூபித்து காட்டினாள் அன்னை. ஆன்மீக அனுபூதி பெற்ற பின்னரும் குருதேவர் சாதனைகளை தொடர்ந்து செய்ய முயன்றதன் காரணம் இதுதான். மேற்சொன்ன நோக்கங்களை நிறைவேற்றவே உரிய காலத்தில் பல்வேறு சமய பிரிவுகளைச் சேர்ந்த ஞானிகளையும் பண்டிதர்களையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த பிரிவுகளின் சாதனைகளை பற்றிய கருத்துக்களை அவர்களிடம் இருந்தே நேரடியாக கேட்டு குருதேவரை அறிய வைத்தாள். இந்த அற்புதமான வாழ்க்கையை தொடர்ந்து படிக்கும்போது இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்வோம். 7. உண்மையான ஆன்ம தாகத்தை தொடர்ந்து இறை அனுபவம். குருதேவர் வாழ்வில் அது எவ்வளவு தூரம் இருந்தது? தமது சாதனையின் முதல் 4 ஆண்டுகளில் இறைவனை உணர்வதற்கு தனியாத ஆன்மதாகம் ஒன்றையே குருதேவர் துணையாக கொண்டிருந்தார் என்று முன்பே கண்டோம். அந்த காலகட்டத்தில் சாஸ்திர விதிமுறைகளின்படி அவருக்கு யாரும் சாதனைகளை கற்பிக்கவில்லை. எல்லா சாதனைகளுக்கும் இன்றியமையாததான தீவிர ஆன்ம தாகம் ஒன்றுதான் அவருக்கு துணையாக இருந்தது. ஆன்ம தாகத்தால் மட்டுமே அவர் அன்னையின் தரிசனம் பெற்றது. இருந்து ஒரு சாதகன் மற்ற எதன் துணையுமின்றி தீவிர மன ஏக்கம் ஒன்றினாலேயே இறை காட்சி பெற முடியும் என்பது உண்மையாயிற்று. ஆனால் எத்தகைய தீவிரமான மன ஏக்கம் இதற்கு தேவை என்பதை நாம் உணர தவறிவிடுகிறோம். குருதேவரின் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தை சற்று கவனித்தால் இது நமக்கு தெளிவாகும். தீவிர மன ஏக்கத்தின் விளைவால் அவரது உடலும் மனமும் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டது போலாகிவிட்டது. உணவு, உறக்கம், வெட்கம், பயம் போன்ற நன்கு வேரூன்றிவிட்ட உணர்ச்சிகள் கூட அவரிடமிருந்து மறைந்தது. உயிர் தரிப்பதற்கு தேவையான முயற்சிகளில் கூட ஈடுபடாத போது உடல் நலம் பேணுவதை பற்றிய பேச்சே இல்லை. இவற்றில் அவர் எவ்வித கவனமும் செலுத்தவில்லை. நன்றி, வணக்கம்.